அடுத்ததாக நமது இணைப்பில் நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், நீங்க தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக, அதாவது செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் இன்னொன்று சொல்கிறார்கள். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் மாற்றம் வந்தபோது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னதாக முதலில் எங்க அண்ணனுக்கு தான் வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அதாவது செங்கோட்டையன் அவர்களை தான் 2017 முதலமைச்சராக தேர்வு செய்ய முடிவு செய்ததாகவும், ஆனால் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாகவும் பல்வேறு அரேஞ்ச்மெண்ட் செய்யறது, பல முக்கியமான விஷயங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கக்கூடிய காரணங்களை சுட்டிக்காட்டுறாங்க. எனவே அது போன்ற விஷயங்களை தயார் செய்ய முடியாத காரணத்தினால்தான் அன்றைக்கு அவர் ஒதுங்கி கொண்டார். அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் என்ற ஒரு காரணத்தையும் கூட சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே கட்சியில ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடியவர், கட்சி எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என கருதக்கூடியவர், அவரை திட்டமிட்டே புறந்தள்ளக்கூடிய வகையிலே செயல்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 4-5 பேர் எங்க அண்ணனை ஓரங்கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவரது ஆதரவாளர்களிடம் போன் செய்து நாம் கேட்டபோது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே எம்ஜிஆர் காலத்து நபராக இருக்கக்கூடிய அந்த நபர் திரு செங்கோட்டையன் அவர்கள், அவர் இன்றைய தினம் மனம் சோர்ந்து போனதற்கான காரணங்கள் 3 காரணங்களை முன்பு குறிப்பிட்டது போல, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதே போல அண்ணா தொழிற்சங்கத்தில் இவர் குறிப்பிட்ட ஆட்களுக்கு பெயரை போடாமல், அதாவது அவரது மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்த மாவட்டத்தில் யாருடைய பெயரை பரிந்துரையாக கொடுக்கிறார்களோ அவர்களது பெயரை தான் போடுவார்கள். மற்ற மாவட்டங்கள் அவ்வாறு தான் போட்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் செங்கோட்டையன் அவர்கள் கைகாட்டிய நபருக்கு இந்த பதவிகள் வழங்கப்படாமல் அண்ணா தொழிற்சங்கத்திலே கருப்பண்ணனும் அதே போல திரு SP வேலுமணி அவர்களும் கொடுத்த பட்டியலை வைத்து போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே சொந்த மாவட்டத்திலேயே தனக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் எப்படி என்று அவர் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தவிர அந்த இன்விடேஷன், அந்த அழைப்பதிலும் பெயர் போடாதது, இது போன்ற சமீபத்திய உதாரணங்களும் நீண்ட கால அதிருப்தி. நான் முன்பு குறிப்பிட்டது போல கட்சி தலைமை அலுவலகத்தில் அமர வைத்தால் கூட மேடையில் அமர வைக்காமல் எதிர்த்தரப்பில் சேர் போட்டு அமர வைப்பது, 2வது 3வது வரிசைகளில் அமர வைப்பது, இது போன்ற பல விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடுதான் நேற்றைய தினம் வெடித்திருக்கிறது. அந்த விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார் என்று அவர் தரப்பில் சொல்கிறார்கள்.